ஏம்மா, 1 மாசம் கழிச்சு வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் சட்டியும் சோறுமா காமிச்சுட்டு கிடக்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு கேட்குது. ஆனாலும் நம்ம நிலைமை இப்படி தானே இருக்கு. முன்ன சட்டி சட்டியா சோத்தையும், கூட்டையும், குழம்பையும் வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்து எங்க வீட்ல இந்த சோறு, எங்க வீட்ல இந்த சோறுன்னு போட்டுக்கிட்டு கிடந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் குடுத்து அனுப்பிச்சது போக நமக்கு ஒரே ஒரு வாய் சோறு தான் மிச்சம் கிடக்கு. அத போட்டு என்னத்த திறந்துக்கிட்டு காமிக்க அப்படின்ட்டு தான் எனக்கு ரொம்ப கேவலமா இருந்ததுனால நான் அத காமிக்கல பார்த்துக்கிடுங்க. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த சாம்பார் சட்டி வைக்கும்போது கூட கரண்டிட்டு வலிச்சிடலாம் எல்லாத்தையும். ஆனா, அந்த காரக்குழம்பு வச்சிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கரண்டிட்டு வலிச்சாலும் அதில இருக்க மசாலா எண்ணெல்லாம் அப்படியே இருக்கும். அது எல்லா அம்மாமாருக்கும் தெரியும். வேணா போய் கேட்டு பாருங்க சரியா? அதனால சட்டியில இருக்க எண்ணெயும் மசாலா வீணா போகக்கூடாதுன்னு இப்போ சோத்த போட்டு விரவி சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்போ சொரைக்காய் கூட்டு வச்சிருக்கேன். சொரைக்காய் கூட்டுன்னு நெய் கூட்டுன்னு நினச்சீங்கன்னா, இல்ல அப்படிலாம் கிடையாது. இது நேத்து வச்ச கூட்டு. நேத்து வச்ச கூட்ட யார் சாப்பிடுவா? நம்மளே மாரி அம்மாக்கள் மட்டும் தானே சாப்பிட முடியும். அதனால தான் நேத்து வச்ச சொரைக்காய் கூட்டையும் காலி பண்ணணும், சட்டியும் கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டியில சோத்த போட்டு கூட்டு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். நம்ம நிலம் பொழப்பு இப்படிதாங்க போயிட்டு இருக்கு. அதனால யாரும் கோச்சிக்காதீங்க, திட்டாதீங்க சரியா?